பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற்பெற்ற வல்லமுள்ள நாமத்தில் இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாள் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நீ பயப்படாதே, உன்னுடனே இருக்கிறேன். கர்த்தர் இன்றைக்கு சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ ஜனமே, கர்த்தர் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், உன்னை நான் அன்று சொல்றேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, குடும்பத்தாரை, இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை கொடுக்குற இன்னொரு வார்த்தை. இந்த வசனத்துக்கு இன்னொரு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு. அது என்னை ரொம்ப கவர்ந்த, எல்லாருக்கும் எளிமையானவர்களுக்கும் ஒரு புரிகிற மாதிரி அந்த வேர்ஷன் சொல்லப்பட்டிருக்கு. தமிழ் ஈஸி ரீடிங் வேர்ஷன் சொல்லுது, கவலைப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். அன்பு மகனே மகளே, கவலைப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், பயப்படாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலமுள்ளவனாக செய்திருக்கிறேன், நான் உனக்கு உதவுவேன், நான் உனக்கு உதவுவேன். அது மட்டும் இல்லை, நான் உனக்கு உதவுவேன், நான் எனது நன்மையாகிய வலது கையால் உனக்கு உதவி செய்வேன், நான் எனது நன்மையாகிய வலது கையால் உனக்கு உதவி செய்வேன். ஹல்லேலூயா. அன்பு தேவஜனமே, சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவரே, கர்த்தர் எவ்வளோ உங்களை நேசிக்கிறார். இன்றைய சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை எவ்வளோவா நேசிக்கிறார். கர்த்தர் சொல்றாரு, கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. எந்த வித கவலையோடு நீங்கள் இருக்கிறீங்களா, கர்த்தர் சொல்றாரு, கவலைப்படாதீங்க. கர்த்தர் சொல்றாரு, பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. அது மட்டும் இல்லை, கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறேன்னு சொன்னார். கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறேன், நான் உனது தேவனாக இருக்கிறேன். அன்பு மகனே மகளே, சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களே, நான் உனது தேவனாக இருக்கிறேன். அவர் என்ன சொல்றாரு, உன்னை நான் பலமுள்ளவனாக்கி, நான் பலமுள்ளவனாக செய்வேன், நான் பலமுள்ளவளாக செய்வேன், உனக்கு உதவி செய்வேன், என் நன்மையாகிய வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், என் நன்மையாகிய வலது கையால் உனக்கு உதவி செய்வேன், என் நீதியின் வலது கரத்தினால் தாங்குவேன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன சரி, என் நன்மையாகிய வலது கையால் உனக்கு உதவி செய்வேன். ஹல்லேலூயா. அருமையான ஒரு குடும்பத்தார் முதல் பிரசவத்தில் அவங்களுக்கு குழந்தை பிறந்து, அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்து 4 ஆண்டுகள் ஆனது. அதுக்கப்புறம் ஒரு அழகான பிரசவத்தில் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த அம்மா சரீரத்தில் நிறைய பலவீனத்தினால் குழந்தை பிறந்த உடனே அந்த பிரசவத்தில் அந்த சகோதரி மறிச்சு போயிட்டாங்க. அந்த சகோதரியோடைய அக்காவும் அந்த சகோதரியோடைய தாயார் கூட இருந்தாங்க. அப்போ அவங்களோட அடக்க காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்து, இந்த குழந்தைய எப்படி வளர்க்க போகிறோம், என்ன ஏது, தகப்பன் கிட்ட கொடுக்குறதா, இல்லை இந்த சின்ன குழந்தைய தகப்பனார் எப்படி வளர்ப்பாங்க, அப்படியா சில காரியங்கள் பேசி முடிவுக்கு வந்தது. இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும்போது அந்த மருத்துவமனை எங்கும் அந்த குழந்தை பிறந்த தாயார் இறந்துட்டாங்கன்னு அந்த மருத்துவமனை எங்கும் அந்த செய்தி பரவ ஆரம்பித்த உடனே அந்த செய்தியை கேட்டு இந்த குழந்தையோட குடும்பத்தார் யார் எங்கே இருக்காங்கன்னு விசாரித்து, அந்த குழந்தைய எங்களுக்கு நீங்கள் தத்து கொடுத்துடுங்க அப்படின்னு அந்த தகப்பனார்கிட்ட சில பேர் வந்து கேட்டாங்க. அந்த தகப்பனார் அதுக்கும் ஒத்துக்கொண்டு, என்னால் அந்த 4 வயசு குழந்தைய ஒன்றா வளர்க்க முடியும், இந்த சிறு பிள்ளையை என்னால் வளர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் தத்து கொடுக்க ஒப்புக்கொள்ளுகிறேன்னு சொல்லிட்டு சில காரியங்களை பேசி ஒரு முடிவுக்கு வந்தார். ஆனால் அந்த மறிச்சு போன அந்த சகோதரியோட குடும்பத்தை சேர்ந்தவங்க இந்த காரியத்துக்கு ஒத்துக்கவே இல்லை. உங்களால் முடிஞ்சால் நீங்கள் அந்த குழந்தைய வளங்கப்பா, இல்லையா அந்த குழந்தைய எங்கிட்ட கொடுங்க, நான் வளர்த்துக்கிறேன், நாங்கள் வளர்த்துக்கிறோம் அப்படியே சொன்னாங்க. இல்லை, அந்த குழந்தை எதிர்காலம் நல்லா இருக்குது, போகிற பக்கமாச்சு அவங்க நல்லா பிள்ளை இல்லாமல் இருக்கிறவங்க கேட்குறாங்க, நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொன்னார். இல்லை, எத்தனை குழந்தை இருந்தாலும் தாய்க்கு தான் பிள்ளை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியான்னுட்டு எப்படின்னா போங்க, ஆனால் என்னால் வளர்க்க முடியாது அப்படின்னு இந்த குழந்தைக்கு தகப்பனார் ஒரு முடிவுக்கு வந்துட்டார். பிறந்த குழந்தைய அவர்கிட்ட கொடுத்துட்டார். அது மட்டும் இல்லை, நாளடைவில் பார்த்தா அந்த மூத்த மகனையும் என்னால் பார்க்க முடியாது, சில மாதங்களில் அந்த குடும்பத்தார்கிட்ட கொடுத்துட்டோன்னு அந்த குழந்தைக்கு பெரியம்மாவும் அந்த குழந்தைக்கு பாட்டியும், தாயை பெற்ற அம்மாவும் பெரியம்மாவும் அந்த குழந்தைய தத்தெடுத்து அந்த ஊரை விட்டு பரப்பிட்டு வேறு ஊருக்கு குடிபெயர்ந்தாங்க.
குடிபெயர்ந்து விவசாயம் செய்கிற பக்கம் கூலி வேலைக்கு போனாங்க. தாயும் அந்த குழந்தைக்கு பெரியம்மா தன் தாயாரோட பாட்டிக்கிட்ட அந்த குழந்தைய விட்டுட்டு விவசாய கூலி வேலை எப்போ இருக்குது விவசாயத்தில், அப்போ அந்த கூலி வேலை செய்ய போவாங்க. அப்போ விவசாயம் கூலி வேலை இல்லைன்னா கட்டட வேலைக்கு கல் மண்ணை சுமக்க போனாங்க. நாட்கள் கடந்தது. இந்த பெரிய மகனை ஸ்கூலில் சேர்க்க ஆரம்பித்தாங்க. இந்த 2வது குழந்தையும் நல்லா வளர ஆரம்பித்து சில ஆண்டுகளில் அந்த குழந்தையோட பாட்டி வயது முதிர்ந்தனால அவங்க பலவீனப்பட்டு மறிச்சு போனாங்க. அந்த தாயார் அந்த குழந்தையோட பெரியம்மா என்ன செய்கிறதுன்னு தெரியாத அந்த குழந்தைகளை வகுப்பில் சேர்க்க ஆரம்பித்தாங்க. இரவு பகல் கடினமாக உழைக்க ஆரம்பித்து ஜெபத்தோடு சத்தியத்தோடு அந்த குழந்தைங்களை வளர்க்க ஆரம்பித்தாங்க. அப்போது அந்த தாயார் அந்த ஆண்டவர்கிட்ட கேட்குறது என்ன, ஆண்டவரே வேதம் சொல்லுது, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்னீங்களப்பா. திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், நீ நீதியும் வலது கருத்தினால் தாங்குவேன்னு சொன்னீங்களப்பா. இந்த பிள்ளைகளுக்கு தகப்பனா நீங்கள் இருக்கிறீங்க, இந்த பூமியில் என்னை தாயாக நீங்கள் வைத்திருக்கிறீங்களப்பா. ஆண்டவரே, என்றக்கு ஒரு துணையாக நீ என்னை கொடுத்த தாயார் இறந்து போனாங்க, குழந்தைகளோட தாயார் இறந்து போனாங்க. ஆனால் இது வரைக்கும் என்னை நீங்கள் பலப்படுத்தினீங்க, எனக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்க ஐயா. என் கலக்கத்தை மாற்றினீங்க, என் பயங்களை மாற்றினீங்க. இதுக்கு மேலே பிள்ளைகளோட படிப்பு காரியங்கள் இருக்குது, காலேஜ் காரியங்கள் இருக்குது, எதிர்காலம் இருக்குப்பா. ஆனால் எனக்கு நீங்கள் உதவி செய்யணும் ஆண்டவரே. அப்படியா கண்ணீரோடு அனுதினமும் குடும்ப ஜெபத்தில் அந்த குழந்தைகளோடு ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. திருமணமே ஆகாத அந்த குழந்தைகளுக்காய் அவங்க வாழ ஆரம்பித்து ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தின்படி வாழ ஆரம்பித்தாங்க, வார்த்தையின்படி வாழ ஆரம்பித்தாங்க. குழந்தைகளை கர்த்தருக்குள்ளே நடத்த ஆரம்பித்தாங்க, சபைக்கு போக ஆரம்பித்தாங்க, தேவனுடைய ஐக்கியத்தை கொள்ள ஆரம்பித்தாங்க. நான் உன் தாய் இல்லைன்னு ஒரு நாள் அந்த தாயார் சொன்னதே கிடையாது அந்த பிள்ளைகிட்ட. பிள்ளைகள் வளர்ந்தாங்க, நல்லா பெரியவர்களாக ஆனாங்க, மேற்படிப்பு முடித்தாங்க, நல்ல ஒரு ஜாபில் போய் அமர்ந்தாங்க. தன்னுடைய தாயாரோட கடின உழைப்பை பிள்ளைகள் பார்த்து கண்ணும் கருத்துமா தேவனுக்கு பயந்து தாயை கனம் பண்ணி கர்த்தருக்கு பயந்து தேவனை கனம் பண்ணி கர்த்தருக்கு பயந்து தாயையும் கனம் பண்ண ஆரம்பித்தாங்க. நாட்கள் சென்றது. இந்த தாயாரோட முதிர் காலத்தில் அவர்களுக்கு பார்வை குறைபாடு வந்தது. பிள்ளைகள் வளர்ந்து பெரியவர்களாகி தாயாரை மருத்துவமனைக்கு கூட்டி கொண்டு போனாங்க. ஒன்றும் செய்ய முடியாத வயது முதிர்ந்ததாயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. பிள்ளைகளோட திருமண காரியங்கள் எல்லாவற்றையும் தாயார் செய்ய ஆரம்பித்து தாயார் கூப்பிட்டு சொன்னாங்க, அப்பா உங்களோட திருமண காரியங்கள் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுன்னு ஆண்டவர் என் கூட இருக்கிறார், ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கிறார், அஞ்சுக்கு கரம் பிடிச்ச கர்த்தர் இன்னை வரைக்கும் நடத்துகிறாரு. எவ்வளோ பயந்த காரியங்கள் இருந்தது, கலங்கின காரியங்கள் இருந்தது, கர்த்தர் எல்லாத்தையும் பயத்தை நீக்கி இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு கர்த்தர் தேவனாக இருந்தார், எனக்கு உங்களுக்கு உதவி செஞ்சார், எனக்கு கர்த்தர் உதவி செஞ்சு உங்களை காப்பாற்றும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினா. இன்றைக்கி நமக்கு உதவி செய்கிற ஆண்டவர் பூமியில் உண்டு, உங்களை என்னை பலப்படுத்தின கர்த்தர் உண்டு. ஒரு நாள் உணவு குறையாதபடிக்கு தெய்வீக பாதுகாப்பை கொடுத்து உதவி செய்த கர்த்தர் அவர். எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் செய்திருக்கிற தாயார் ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பித்தாங்க. பிள்ளைகள் மகளுக்கு திருமணம் முடிச்சு அந்த தாயார் கிட்டத்தட்ட 75 ஆண்டுகள் ஆனது. மகனோடு திருமண காரியங்களை முடிக்க ஆரம்பிச்சாங்க. எத்தனையோ காரியங்கள் கடந்தது. அப்படியா அந்த தாயார் ஜெபிச்சுட்டு குடும்ப ஜெபத்தை ஏறெடுத்து அன்று இரவு படுக்க போனாங்க. விடிய காலம் பார்த்தா அந்த தாயார் மறிச்சு போயிட்டாங்க. அந்த தாயார் மறிச்சு போன உடனே அப்போ அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் கூடி வந்து அந்த அடக்க ஆராதனை சொன்னாங்க. அப்போ என் தாயாருக்கு இந்த காரியங்கள் செய்யணும்னு. அப்போ தான் சில உறவு முறையார் சில ஊர் ஜனம் சொன்னாங்க, அவங்க உங்கள் தாயாரே இல்லை அப்படின்னு. அப்போ தான் இவ்வளோ பேர் அன்பு, என் தேவனுடைய அன்பு அந்த தாயாருக்குள்ளே இருந்ததுனால தன்னுடைய வாழ்க்கையும் தியாகம் செஞ்சு எங்களோட நன்மைகளுக்காக எங்களுடைய எதிர்காலத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செஞ்சு எங்களுக்காக வாழ்ந்தாங்க. ஆண்டவர் எவ்வளோ பெரிய பாக்கியத்தை எங்களுக்கு செஞ்சிருக்கிறாரு. என் தாய் இருந்தோம், தகப்பன் இருந்தோம், தாய் இறந்து போயும் என் தகப்பன் இருந்தோம். கர்த்தர் எங்களுக்கு செய்த உதவிக்காய் சகாயத்துக்காய் ஆண்டவருக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம்? இப்படி ஒரு தாயார் எழுப்பி கொடுத்த அந்த தேவனுக்கு நன்றி சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, அந்த அடக்க ஆராதனைகள் காரியங்கள்லாம் முடிஞ்சது. அப்போ அந்த தாயார் தன்னுடைய வேத புத்தகத்தில் கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தையை, கர்த்தர் உங்களை எனக்கு என் கருத்தில் ஒப்பு கொடுக்கும்போது கொடுக்கப்பட்ட வார்த்தைன்னு சொல்லிட்டு ஏசாயா 41:10 அதில் குறிப்பிட்டிருந்தது.
அந்த பிள்ளைகள்லாம் பார்த்து கண்ணீர் வடிச்சாங்க. ஆண்டவருக்கு நன்றி சொன்னாங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பூமியில் எந்த உறவுகள் இருந்தாலும் தேவன் உங்களை பலப்படுத்துகிற தேவனா உங்களோட கூட இருக்கிறாரு. சகாயம் பண்ணுகிற உங்களோட கூட இருக்கிறார். அது மட்டும் இல்லை, அவரது எனது நன்மையாக வலது கையால் உனக்கு உதவி செய்வேன். உங்களுக்கு உதவி செய்கிற கர்த்தர், அவருடைய நன்மையாகிய வலது கரத்தால் அவர்களுக்கு செய்த உதவிகள் எண்ணில் அடங்காததுகள். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் உதவி செய்கிற தேவன், சகாயம் பண்ணுகிற தேவன், நன்மையான வலது கரம். வேதம் அதை தான் சொல்லுது இங்கே விளக்கும். எனது நன்மையாகிய வலது கரத்தினால் வலது கையால் உனக்கு உதவி செய். அந்த பிள்ளைகளுக்கு மாற்றலாம், அந்த தாயாருக்கு, அந்த முழு குடும்பத்துக்கும் கர்த்தரை தேடி நாடி ஓடி வந்தவங்களை கர்த்தர் கரம் பிடிச்சு நடத்துகிற கர்த்தராக இருக்காரு. கர்த்தர் தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. அன்பு தெய்வத்தை நம்ம சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், அந்த பிள்ளைகளை தாய் இருந்தாலும் தகப்பன் இருந்தாலும் எப்படி வளர்த்துருப்பாங்க தெரியாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாய் கர்த்தருக்குள்ள அந்த தாயார் பிள்ளைகளை வளர்த்த விதம் அது அற்புதமாக இருந்தது, ஆச்சரியமாக இருந்தது. கர்த்தருக்கு பயந்து சத்தியத்துக்குள்ள அருமையான வாழ்க்கையை கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து, படிப்பை கர்த்தர் கொடுத்து, நல்ல எதிர்கால வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்து, நல்ல தகப்பனா தேவன் அந்த தாயாருக்கும் அந்த 2 குழந்தைகளுக்கும் இருந்து அவர்களுக்கும் எதிர்காலத்தை நல்ல முறையை கர்த்தர் அமைச்சு கொடுத்தார். சத்தியத்தை கேட்டுக்கொண்டு அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு உங்கள் இருதயத்து மேலே கை வச்சு சொல்லுங்கள், பயப்படாதீங்க, அவர் உங்களோட கூட இருக்கிறார். கலங்காதீங்க, அவர் உங்கள் தேவனாக இருக்கார். உங்களை பலப்படுத்துகிறவர், உங்களுக்கு சகாயம் செய்கிறவர், நீதி வலது கரத்தால் உங்களை தாங்குகிற தேவன் உங்களோட கூட உண்டு. பயங்களை மாற்றுங்க, கலக்கங்களை மாற்றுங்க. அது நமக்கு உண்டான காரியம் இல்லை. அது எல்லாவற்றையும் தூக்கி எறிஞ்சு, எனக்கு இந்த பலப்படுத்துகிற கர்த்தர் என்னோட கூட இருக்க, எனக்கு சகாயம் பண்ணுகிற கர்த்தர் என்னோட கூட இருக்க, அவருடைய நீதி வலது கரத்தால் தாங்குகிற கர்த்தர் என்னோட கூட இருக்கார். எல்லாவற்றையும் ஜெயிக்க எனக்கு பலனை கொடுப்பார், ஆற்றலை கொடுப்பார், வலிமையை கொடுப்பாருன்னு சொல்லி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி அன்பின் ஆவியானவரை கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துறோம்ப்பா. ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிற நம்முடைய ஜீவ வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிக்கிற வார்த்தை, ஆற்றி தேற்றி அரவணைக்கிற வார்த்தைப்பா, பலப்படுத்தி சகாயம் பண்ணுகிற வார்த்தை, பிள்ளைகளை ஒரு பரிசுத்த ஜீவத்துக்கு அஸ்திபார போடப்பட்ட இப்படி வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரையா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து ஊழியர்களுக்காய், ஊழியர்களுக்காய், விசுவாச வீடு கட்டுமான பணிகளுக்காய் உங்கள் ஜெபத்தினாலும் உங்கள் உபவாசத்தாலும் உங்கள் அன்பு காணிக்கினாலும் தேவனுடைய அன்பு ஒழித்த உங்கள் அன்பினால் தாங்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த செய்தியை கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது போல உங்கள் உறவுகள், உங்கள் நண்பர்கள், உங்கள் குடும்பத்தாருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Have a blessed day.